வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல கன்னியாகுமரியில டே 2ல எந்தெந்த இடங்கள் பயணிச்சோம் அப்படின்றத அந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். டே 1 வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம், பார்க்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. நம்மவும் எவ்வளவோ வீடியோஸ் எடுத்து போடுறோம், பெரிய ரீச்சே இல்ல. எதனாலன்னு தெரியல, 4Kல தான் ஹை குவாலிட்டியில போடுறோம். ஸோ கண்டிப்பா ஏதாவது நிறை குறைகள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அதை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டே 2ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பாத்தீங்கன்னா இந்த வில்லுக்குறி பிரிட்ஜ் தான். இது வந்து ஒரு ரயில்வே பிரிட்ஜோ இல்ல ஒரு பஸ் கார் போற பிரிட்ஜோ கிடையாது. தண்ணிய வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு கட்டப்பட்ட பிரிட்ஜ் தான். ஒரு ஸ்டேட் ஹைவேக்கு மிடில்ல தான் இருக்குது. ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பழைய ராஜாக்கள் காலகட்டத்திலே கட்டப்பட்டது. மேல பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஆனா நிறைய பேருக்கு தெரியல, இது மார்த்தாண்டவர்மா ஆட்சி காலம். அந்த டைம்லயே வந்து ஒரு ஆங்கிலேய ஒரு இன்ஜினியரால் தான் இது கட்டப்பட்டிருக்கு ஆக்சுவலி. ஸோ ஒரு சூப்பரான பிளேஸ். ஸோ இந்த இடத்துல கீழே பஸ் லாரி எல்லாமே போகும். ஆனா இந்த ஏசியன் பிரிட்ஜ் அப்படின்றது இன்னும் அப்படியே நின்றுட்டு இருக்கு. இப்படியே இருக்கணும், அதான் நம்மளோட வேண்டுகோள். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தாச்சு. பார்த்துட்டு இங்க இருந்து அடுத்தது நம்ம போன இடம் தான் பாத்தீங்க அப்படின்னா சடையப்பர் சிவன் கோயில். இங்கே தான் இருக்கு ஆக்சுவலி. இதுல இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிட்டு இருக்கு அந்த இடமும். ஸோ இதுவும் வில்லுக்குறியில தான் இருக்கு. வில்லுக்குறி அப்படின்ற ஊருக்கே ஒரு ஒரு ஃபேமஸான பிளேஸ் இடம் இருக்கு. ஏன்னா ட்ருவாங்கூர் ஆட்சி காலத்துல இந்த வில்லுக்குறி அப்படின்றதான் வந்து ஒரு ட்ரைனிங் சென்டரா வந்து இருந்திருக்கு. இந்த ஆர்மி எல்லாருமே வந்து இங்கதான் ட்ரைனிங் எடுப்பாங்களாம். சோ அதனாலதான் இந்த இடத்துக்கு வில்லுக்குறி வச்சிருக்காங்க. வில்லு அப்படின்றது தெரியும், குறி அப்படின்றது அம்பு ஏறுது, அதுதான் அதை குறிக்கும் ஆக்சுவலி. சோ வாங்க நம்ம இப்போ வந்து சடையப்பர் சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம். இது வந்து கன்னியாகுமரியில 9வது சிவாலயம். சிவாலயம்னா என்ன அப்படின்னா, இங்க வந்து 12 சிவாலயங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸா பேசப்படுது. அந்த 12 சிவாலயங்களுக்கும் சிவராத்திரி அன்னைக்கு மக்கள் வந்து ஓடி போவாங்க எல்லா இடத்துக்கும். இந்த 12 இடத்துக்கும் ஒரே நாள்ல. சோ அதனாலதான் ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி இந்த கோயிலு. இங்க சடையப்ப சித்தர்னு ஒருத்தர் சித்தரோட சமாதியும் இருக்கும். அதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. கோயில் சூப்பரா இருக்கும். ரொம்ப பழமையான ஒரு கோயில். இந்த கோயில் பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ருவாங்கூர் ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட கோயில் தான். இது எல்லாமே வந்து சேர மன்னர்களால் உருவான கோயில் தான். ஏன்னா இதுக்கு பக்கத்துலயே தான் பத்மநாபுரம் பேலஸ் எல்லாமே இங்கதான் இருக்கும். சோ அதனால ரொம்ப பழமையான சேர மன்னர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கோயில் தான். பட் சில டைம்கள்ல சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்களோட பணிகளும் இருந்திருக்கலாம். ஆனா இதோட உருவான விதம் அப்படின்றது கண்டிப்பா சேர மன்னர்கள் தான். திருவிதாங்கூட ஆட்சி காலம்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட தான். சோ இங்க வந்து ஒரு ஃபோர்ட் இருந்ததாகவும் சொல்லப்படுது. பட் ஆனா அது எவ்வளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா ஃபோர்ட் எதுவுமே இப்போதைக்கு எங்கேயுமே இல்ல. சோ அடுத்தது நம்ம இங்க முடிச்சுட்டு நம்ம அங்க கிளம்பிட்டோம். ஏன்னா கோயில் க்ளோஸ்ல இருந்ததுனால நம்ம உள்ள போக முடியல. போற வழியில பார்த்தோம், இந்த பத்ரகாளி அம்மன் சிலை சூப்பரா இருந்தது ஆக்சுவலி. பாத்தீங்கன்னாலே தெரியும். சோ இது வந்து அப்படியே வெளியே மெயின் ரோட் ஸ்டேட் ஹைவேக்கு வந்தோம்னா அந்த ஸ்டேட் ஹைவேல வந்து இந்த கோயில் இருக்கு. நிஜமா சூப்பரா இருந்தது. அதனாலதான் இந்த வீடியோ நம்ம எடுத்தோம். அந்த அம்மன் சிலை வந்து சூப்பரா செதுக்கியிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க ஆக்சுவலி. சோ அதுக்கு அப்படியே பக்கத்துல இப்ப பாத்துக்க அந்த டபுள் ஃப்ளோர் பில்டிங், அந்த பழைய காலத்து வீடு, அதையும் அப்படியே எடுத்துட்டு நம்ம அங்க இருந்து அடுத்து கிளம்பிட்டோம். சோ அடுத்த இடம் பாத்தீங்க அப்படின்னா அகைன் கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கலான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். தேவ சகாயம் பிள்ளை சர்ச்சு. இது ஒரு 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 ஹிஸ்டாரிக்கல் நிறைஞ்ச ஒரு இடம். ஏன் அப்படின்னா தேவ சகாயம் பிள்ளை அவர்கள் வந்து இந்த இடத்துலதான் வந்து துன்புறுத்தப்பட்டார். இதுல ஒரு பாறையில துன்புறுத்தப்பட்டு அவரோட கதை அப்படின்றது கொஞ்சம் நீண்ட கதை. ஏன்னா அவர் வந்து ஒரு ஹிந்துவா பிறந்து கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆனவர். அதுக்கப்புறம் வந்து ட்ருவாங்கூர் ஆட்சி காலம் தான், அந்த பழைய ராஜாக்கள் ஆட்சி காலத்துல. அப்போ வந்து அவரை வந்து சித்திரவதை பண்ணிருக்காங்க. எதனால ஆனீங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு பாறையில சங்கிலியால் கட்டி போட்டிருக்காங்களாமா. சோ இதான் கோயில். சர்ச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இப்ப ரெனோவேட் பண்ணி கட்டியிருக்காங்க. அந்த பாறை அப்படின்றது அந்த கோயில் சர்ச்சோட அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். நம்ம இப்ப நீங்க இந்த சர்ச்சுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க முட்டிடிச்சாம் பாறை அப்படின்ட்டு. இதுதான் அது. சோ அந்த பாறையில தான் அவரை கட்டி போட்டு அவர் வந்து முட்டை இடிச்சு ஒரு நீரூற்றி துவங்கி அந்த தண்ணியை குடிச்ச தாகத்தை தீர்த்ததா சொல்லப்படுறாங்க. இன்னைக்கும் அதுல தண்ணி வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் நிறைஞ்ச இடம். கிறிஸ்டியன்ஸுக்கு நிறைய பேர் நிறைய இடங்கள்ல இருந்து வராங்க. சோ கன்னியாகுமரியில இந்த இடம் வந்து முட்டிடிச்சாம்பாறை அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் நிறைஞ்ச இடம். இதோட முழு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் சவுத் டியூப்ல. பாக்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. சோ அதோட அவரோட வரலாறு எல்லாமே வந்து நம்ம அங்க சொல்லியிருக்கோம். சோ இந்த இடத்துல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த சர்ச் நல்லாவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். சோ இது வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இல்ல, வெளி மாநில மாவட்டங்கள்ல இருந்தும் நிறைய பேர் வராங்க. அதான் இந்த சர்ச்சோட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலி. தேவ சகாயம் பிள்ளை சர்ச். சோ அதை பார்த்துட்டு அடுத்தது நம்ம போன இடம் வந்து ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிளேஸ்.
என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆர்ச் நீங்க பாத்திருப்பீங்க. போற பாதை எப்படி இருக்கு? அப்படி சூப்பரா இருக்கும் ஆக்சுவலி. குமார கோயில் கன்னியாகுமரியில ரொம்ப ஃபேமஸான ஒரு முருகன் டெம்பிள். நம்ம வந்து எவ்வளவோ ஆறுபடை முருகனோட வீடு பார்த்திருந்தாலும், இதுவும் ஒரு பழமையான ஒரு கோயில். 3000 வருடங்களுக்கு மேல் பழமையான ஒரு முருகன் டெம்பிள் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம வந்து இப்போ வந்து முருகன் கோயிலோட முடி எடுக்கிற அந்த மண்டபத்துல தான் நின்னுட்டு இருக்கோம். இங்க வந்து முடி காணிக்கை எல்லாமே கொடுப்பாங்க. பிறந்த குழந்தை, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் வந்து அல்லாமலும் அந்த அந்த முடி காணிக்கை அப்படின்றது இங்க வழக்கமா பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ அதான் அந்த கோயிலோட ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கேரளால இருந்தும் நிறைய மக்கள் இங்க வருவாங்க திரளா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான கோயில். இதுவும் ஒரு சேர மன்னனால் உருவாக்கப்பட்ட கோயில் தான். ஸோ நம்ம பசங்களுக்கும் வந்து முடி காணிக்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2வது பையன் தான் முடியெல்லாம் எடுத்துட்டு இருக்குது ஆக்சுவலி. ஸோ எடுத்துட்டு நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அப்படியே ஆப்போசிட்ல தான் ஏறி போறது, படி ஏறி நம்ம மேல போறது. ஸோ நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணோம்னா இவங்களுக்கு முடி எடுத்துட்டு குளிக்கிறதுக்கு குளத்துக்கு போனோம். ஸோ பக்கத்துலேயே தான் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா தெப்பக்குளம் அப்படின்றது அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த தெப்பக்குளத்துல போய் நம்ம குளிக்கிறதுக்கு அங்க போனீங்கன்னா அந்த குளத்துக்கு நடுவுல ஒரு விநாயகர் சந்நிதி இருக்கு. சூப்பரா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து கண்டிப்பா இந்த கன்னியாகுமரி அப்புறம் அந்த கேரளா சைட்ல தான் பார்க்க முடியும். ஸோ அதான் நம்ம கன்னியாகுமரியோட அழகு. சேர, சோழ, பாண்டிய அந்த 3 மன்னர்களோட இன்னும் அந்த வேலைப்பாடுகளும் இருக்கும் அந்த கோயில்கள்ல. அவங்க 3 பேரும் பணி செஞ்சிருப்பாங்க ஆக்சுவலி. ஸோ அங்க குளிச்சுட்டு அடுத்தது நம்ம அங்க இருந்து கிளம்பி நம்ம இங்க வந்துட்டோம். ஸோ குளிச்சுட்டு அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு நாக தேவதை அந்த அந்த சிற்பம் அதுவும் இருக்கும் கோயில், சின்ன சந்நிதி. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ கோயில் ஃபர்ஸ்ட்ல வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கோயில் கிரிவலம் உள்ள சுத்தி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி வர்றதுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த கோயில் வந்து ஒரு சின்ன மலைக்கு மேல தான் இருக்கும். ஒரு 200 படிக்கட்டுகள் நினைக்கிறேன். அது சரியா எக்ஸாக்டா தெரியல. ஸோ அந்த படிக்கட்டுக்கு மேலதான் இருக்கும். ஸோ முருகன் அப்படின்னாலே வந்து குன்றுக்கு மேலதான் இருப்பாரு. ஸோ இப்ப பாத்துட்டு இருக்கிறது வந்து அன்னதான மண்டபம். மத்தியானம் வந்து அன்னதானம் அப்படின்றது எப்பவுமே இங்க இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம கோயிலுக்குள்ள எல்லாம் அடுத்தது சுத்தினோம், உள்ள போய் தரிசனம் பண்ணோம். இது வந்து ஒரு கேவ் டெம்பிள். முருகன் வந்து 10 அடியில சிங்கிள் ஸ்டோன்ல செதுக்கி அப்படியே கேவுக்குள்ள இருப்பாரு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாலே இந்த கோயில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கும். ஆனா இப்ப வந்து அன்னதானத்துக்கு மக்கள் லைனா நின்னுட்டு இருக்காங்க ஆக்சுவலி. 12 மணிக்கு வந்து அன்னதானம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். நம்ம இந்த வீடியோ அப்படின்றது நம்ம எடுக்கல. நம்ம வந்து ஆக்சுவலி இங்க காலையில எல்லாமே சுத்தி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். நம்ம அண்ணா அவங்க எல்லாம் இங்கதான் இருந்தாங்க. ஸோ அவங்க அன்னதானம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் நம்ம நம்ம வந்து சாப்பாடு எடுத்துட்டு போனோம். ஏன்னா நம்ம வந்து ஃபுல் டே ட்ரிப் டிராவல் பண்ணியிருந்ததுனால நம்ம இங்க இருந்து அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம உடனே ஆக்சுவலி கிளம்பிட்டோம். இது நம்ம அண்ணா ஃபேமிலி, நம்மளோட ஃபேமிலி எல்லாமே இங்கதான் இருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ கோயில் நம்ம ஆக்சுவலி கிளம்பியாச்சு. அப்படியே கிளம்பி நீங்க கீழே வரும்போது கீழே பாத்தீங்கன்னா அந்த நம்ம முடி காணிக்கை எடுக்கிறது பக்கத்துல இன்னொரு கல் மண்டபம் இருக்கு ஆக்சுவலி. அதுதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு சூப்பரா ஒரு பிளேஸ் இருக்கு, சந்நிதி எல்லாமே அமைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு அடுத்தது நம்ம கிளம்பிட்டோம். இது பக்கத்துல இன்னொரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிளேஸ் இருக்கு. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அதுக்குதான் இந்த இடம். இது வந்து நம்ம மேப் போட்டு போனதுனால வந்த ஒரு விபரீதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம அந்த இடத்த ஆக்சஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடினம். நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா வள்ளி சுனை, வள்ளியும் முருகனும் வந்து திருமணம் செஞ்ச இடம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மலையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இது வேலிமலை அப்படின்னு சொல்லாங்க. அந்த மலையோட ஒரு பாதியில ஒரு இடத்துல வச்சுதான் அந்த இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். பைக்ல தான் பயணிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு தரத்துக்கு மேல போக முடியல. ஏன்னா நம்ம ராங்கான ஒரு டைரக்ஷன் போயிட்டோம். இங்க ஜீப் மட்டும் தான் போகும், நம்ம பைக் எல்லாம் போகாது. ஏன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாவும் 2-3 டைம் நம்மளே கீழே விழுந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ அதனால கண்டிப்பா மேப் இந்த ரூட் காய்ச்சுன்னா யாருமே போகாதீங்க. இது வந்து பிரைவேட் எஸ்டேட்டுக்கு போற ஒரு ஏரியா. ஸோ அதனால நம்மளும் தெரியாம ஆக்சுவலி ஸோ போயிடலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் போனப்பதான் தெரிஞ்சு இந்த இடம் வந்து ராங். அப்புறம் திரும்ப கீழே வந்து ஒரு லோக்கல்ட்ட ஒருத்தங்க கேட்டபோது அவங்க இந்த ஸ்பாட் சொன்னாங்க. இதுதான் வந்து திருக்கல்யாண மண்டபம் அப்படின்ற ஒரு மண்டபம் இருக்கு. இது வந்து நூர் இஸ்லாம் காலேஜுக்கு பேக் சைட்ல இருக்கு. அங்க இருந்துதான் ட்ரக்கிங் அப்படின்றது ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகும். சோ நம்ம வந்து ராங் ரூட்ல போயிட்டோம். அங்க பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கொஞ்சம் மேல ஏறினாலே ஒரு கோயில் இருக்கும். அதுக்கு லெப்ட் சைட்ல தான் படிக்கட்டுகள் இருக்கும். இப்ப நீங்க பாக்குறீங்களா, இந்த படிக்கட்டுல மேல ஏறணும்னா ஒரு சின்ன ஒரு ரோடு வரும் திரும்பவும். சோ அந்த ரோட்ல இருந்து நம்ம நடந்து போனோம் அப்படின்னா அந்த ரோட்லயும் ஜீப் மட்டும் தான் போகும். ஏன்னா இந்த இடத்துலயும் கொஞ்சம் எஸ்டேட் எல்லாமே இருக்குது ஆக்சுவலி. சோ அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ரோடு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த இடங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பா வரும் காலங்கள்ல இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்டேட் வந்து நிறைய எஸ்டேட்டுகள் இருக்குது. சோ கண்டிப்பா இதை வந்து இடத்த அப்படியே மக்கள் பயன்பாட்டுக்கு விட்டுருங்க. மக்கள் போய் வழிபடுறதுக்கு. ஏன்னா
இது வந்து தேவை. ஏன்னா ஒரு வரலாறு நிறைஞ்ச ஒரு இடம். சோ அத வந்து நம்ம மறைக்க கூடாது அப்படின்றது என்னோட கருத்து ஆக்சுவலி. சோ இது வந்து வள்ளி சுனை. நம்ம இப்ப ட்ரக் பண்ணி போயிட்டு இருக்கோம். அங்கங்கே வந்து ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. சோ ரொம்ப எளிமையான பயணமா தான் இருந்தது. ரொம்ப கடினம் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இந்த எஸ்டேட்டுக்கு உங்களுக்கு வந்து அந்த நெட்டு போட்டு மறைச்சிருப்பாங்க, வலை போட்டு. அந்த வலைய அப்படியே ஒட்டியே போயிட்டு இருந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம அங்க அந்த வள்ளி சுனைக்கு போயிடலாம் ஆக்சுவலி. வள்ளி சுனைன்னா என்னன்னா ஆஹ் வள்ளி வந்து சுனை அப்படின்னா ஒரு நீரூற்று. அங்க இருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. அந்த ஃபால்ஸ் வந்து கேவுக்குள்ள இருக்குது. ஒரு குகைக்குள்ள ஒரு வாட்டர் ஃபால். அதுதான் இந்த பிளேஸோட யூனோ ஸ்பெஷல். அந்த வாட்டர் ஃபால்ஸ்ல தான் வள்ளி வந்து குளிக்கிறதா சொல்லப்படுது எப்பவுமே. சோ இது வந்து அவங்களோட இது அவங்க வந்து ஒரு ஒரு குறவன் ஃபேமிலி அதை சேர்ந்தவங்க. சோ அதனால அவங்க எல்லாம் இங்கதான் வாழ்ந்திருக்காங்க அந்த காலகட்டத்துல. சோ அவங்க இந்த இடத்துல வாழ்ந்து அப்பதான் முருகர் அவங்கள வந்து கவர்ந்து அவர் வந்து முருகரை இந்த இடத்துல வந்து கல்யாணம் பண்றாரு. அதான் இந்த இடத்தோட ஸ்பெஷல். நம்ம வந்துட்டோம் ஆக்சுவலி பக்கத்துல. இங்க பாத்தீங்கன்னா இங்க முருகன், வள்ளி, அதுக்கப்புறம் வந்து விநாயகரோட ஒரு சிற்பம் வந்து அந்த பாறையிலே செதுக்கி வச்சிருப்பாங்க பழைய காலத்துல. சோ அதனாலதான் இது இன்னைக்கும் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸா வந்து கருதப்படுது. இந்த இடத்துல அந்த அவங்களோட திருக்கல்யாணம் அப்படின்ற திருமணம் அப்படின்றது இந்த இடத்துலதான் நடந்திருக்கு. நம்ம இப்போ வந்து உள்ள அந்த குகைக்குள்ள போயிட்டு இருக்கோம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நிஜமா கிரேசி அட்வென்ச்சரான ஒரு பிளேஸ். ஆனா குழந்தைங்களை எல்லாம் இதுக்குள்ள போட்டு கூட்டு போக முடியாது. ஏன்னா தண்ணி அப்படின்றது கொஞ்சம் ஹெவியா இருக்கும். சோ அதனால தவிர்க்கிறது நல்லது. ஆனா நீங்க பேச்சுலரா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா வந்தீங்கன்னா கண்டிப்பா சூப்பரான இடம். பெருசா ஏதோ அனிமல்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சோ அதனால பீஸ்ஃபுல்லா இருக்கும். உள்ள போயிட்டு குளிச்சுலாம். அந்த தண்ணியோட டேஸ்டே வந்து வேற லெவலு. நீங்க போய் ட்ரை பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி. நம்ம வந்து என்ஜாய் பண்ணோம் குளிச்சு. ஏன்னா அவ்வளவு டேஸ்டா இருந்தது. அப்படியே குடிச்சோம் அந்த தண்ணி. அப்புறம் அந்த அளவுக்கு நல்லாவே இருந்தது. அதான் உண்மை. சோ இங்க கொஞ்ச நேரம் நல்லா பியூட்டிஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதான் அந்த அந்த டேல மார்னிங் நேரம் எந்த 1-2 இடங்கள் போயிட்டு இங்க வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல குளிக்கும் போது ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் பாருங்க. அது வந்து தனி. நீங்க போய் அனுபவிச்சா மட்டும்தான் அதை பண்ண முடியும். இங்க முடிச்சுட்டு அடுத்தது நம்ம வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலையில நிறைய பூக்கள் எல்லாமே இருந்தது. அது சூப்பரா இருந்தது. இயற்கையாட்டு பச்சை பசேல்னு கிரீனா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த டைம் வரைக்கும் போனீங்கன்னா பச்சை இயற்கையா சூழ்ந்து பச்சையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டார்க் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த நம்ம சம்மர் வந்துச்சுன்னா. சோ அந்த டைம்ல போனா தண்ணியும் கம்மியா தான் இருக்கும். அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியாது. சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 4 மாசத்துல நீங்க வந்து பிளான் பண்ணி போங்க. அப்ப சூப்பரா இருக்கும் ஆக்சுவலி. இதே இது ரெய்னி சீசன்ல கூட கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமா இருக்கும். ஸ்பெஷலா டிசம்பர், ஜனவரியில போனீங்கன்னா பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவேன். குமார கோயில் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த மிஸ் பண்ணாம போங்க. ஏன்னா அவ்வளவு சூப்பரான ஒரு பிளேஸ். நிறைய பேர் போறது இல்ல, நிறைய பேருக்கு தெரியறதே இல்ல. அதான் உண்மை. சோ அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவுல இருக்க ஒரு பெருமாள் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். வந்து ஒரு வயல்வெளி, தென்னந்தோப்புக்கு நடுவுல தன்னந்தனியா இருக்கிற ஒரு கோயில் ஆக்சுவலி. எனக்கு தெரிஞ்சு இது வந்து இன்னைக்கும் ஒரு ஹிடன் பிளேஸா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இது தெரியும் அப்படின்ட்டு தெரிஞ்சா கண்டிப்பா இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து ஒரு பெருமாள் கோயில். இதுவும் அந்த சேர மன்னர்களால் கட்டப்பட்டது. ஏன்னா அந்த கட்டிடக்கலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சேர மன்னர்களால் கட்டப்பட்டது. கண்டிப்பா ஒரு 2000 3000 வருடங்களுக்கு பழமையான கோயில். இது எப்படி வந்து இந்த இடத்துல தென்னந்தோப்பு உருவாச்சு அப்படின்னு தான் தெரியல. சோ யாரா இருந்தாலும் இந்த கோயில் அப்படியே விட்டுருங்க. எந்த இதுவும் பண்ணாம சூப்பரான ஒரு கோயில். 3 சந்நிதிகள் இருக்கு. விநாயகர், பெருமாள், அப்புறம் இன்னொன்னு. ரொம்ப அமேசிங்கா இருந்தது. தெப்பக்குளம் இருக்கு கோயிலோட. சோ நிஜமா ஒரு ஒரு பெஸ்ட் ஸ்பாட். எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்து எவ்வளவு பெருமாள் கோயில் போயிருக்கும். ஆனா இந்த கோயிலுக்கு வந்தப்போ ஒரு மன நிம்மதி, ஒரு 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 இயற்கை சூழ்ந்து அதை ரசிச்சாதான் தெரியும். போய் கண்டிப்பா ஒரு டைமா விசிட் பண்ணுங்க கன்னியாகுமரியில இருந்தீங்கன்னா. முன்னாடி இந்த இடத்துக்கு போக முடியாத ஆக்சஸே இல்லாம தான் இருந்திருக்கு. இப்போ வந்து ரோடு அமைச்சிருக்காங்க அட்லீஸ்ட் போறதுக்கு. இப்போதைக்கு ஒரு டைமாவது பூஜைகள் நடக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா உள்ள வந்து விளக்கெல்லாம் கொளுத்தி வச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஆனா உள்ள சந்நிதிக்குள்ள வந்து இன்னும் குடம், பாட்டில், கேனு அது இதுன்ட்டு போட்டு அடைச்சி அதுலயும் சிலை தான் இருந்தது. அதுலதான் சிலையும் வச்சிருக்காங்க. சோ ஒரு சின்னதா ஒரு ரூம் கட்டி இது எல்லாமே வச்சுட்டு மிச்சம் கோயில வந்து சுத்தமா பராமரிச்சா சூப்பரா இருக்கும். கோயில் ஓப்பனா இருந்தது. நம்ம வந்து விஷ்ணு வந்து சூப்பரா வழிபடலாம். ஐயோ கோயில் பூட்டிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. 24/7 ஓப்பனு. கோயிலை இப்படியே விட்டுருங்க. எல்லாரும் வந்து வழிபட்டுட்டு போட்டு. அதான் நம்மளோட கருத்து. ஏன்னா அந்த நம்ம என்ன டைம்ல வரோம்னு சொல்ல முடியாது. வந்து பார்த்துட்டு அவரை போகும்போது ஒரு மன நிம்மதி கிடைக்கும் பாருங்க. அது வந்து எப்ப வேணாலும் கிடைக்காது. ஏன்னா மூடி வைக்கும் போது நமக்கு ஒரு சோகத்துல நம்ம போற மாதிரி இருக்கும். அவ்வளவு தூரம் வந்துட்டு.
ஸோ அதனாலதான் நான் சொன்னேன். ஸோ பெஸ்ட் டைம் எந்த டைம் வேணாலும் வாங்க. மார்னிங் சூப்பரா இருக்கும். ஏன்னா இந்த வயல்வெளிகளுக்கு நடுவுல ஒரு பெருமாள், கன்னியாகுமரியில ஒரு ஹிடன் டெம்பிள், முழு வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பா போய் சவுத் டியூப்ல பாருங்க. அதை பார்த்துட்டு இந்த இந்த இடம் பாத்தீங்கன்னா அந்த பிரிக்ஸ் நம்ம செய்யற இடம், அந்த ஃபேக்டரியில வந்து கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரூட் கன்ஃபியூஸ் ஆகும் ஆக்சுவலி. அதுதான் நம்ம சொல்ல வர்றது. சோ அங்க எல்லாம் நம்ம கரெக்டா அவங்க டைரக்ஷன் சொல்லி தந்தாங்க. சோ பார்த்துட்டு அப்புறம் அந்த வயல்வெளியில உட்கார்ந்து சாப்பிட்டோம். அதுல உட்கார்ந்து சாப்பிடுறது தனி டேஸ்ட். அது பக்கத்திலேயே வந்து ஓடையில தண்ணி ஓடிச்சுது. அந்த வேலிமலைக்கு அடிவாரம் சூப்பர் ஆக்சுவலி. அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம அங்க இருந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலி. அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு இந்த வயல்வெளிகள் நீங்க மேல பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த இடம் வந்து வேலிமலை, மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்த ஸ்பாட் பண்ண இந்த இடம், அந்த நம்ம இப்ப போயிட்டு இருக்கிறது மாம்பழத்துறையார் அணை. அதுக்கு போறதுல இருந்து அந்த டேம்ல இருந்து வர தண்ணி தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. சூப்பரா இருக்கும். ஆனா அந்த தண்ணியில என்ன இருக்குதுன்னு பாத்திருப்பீங்க இல்லையா இப்போ. அதை பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமா இருந்தது. ஒரு பெரிய மாடு செத்து அந்த ஆத்துல வந்துட்டு இருக்கிறத பார்த்தோம். இந்த மாதிரி உள்ளத யாரோ ஒருத்தங்க பண்றதுதான் இது. அவரோ ஒருத்தங்க பண்றதுனால எல்லாரையும் நம்ம திட்ட வேண்டியதா இருக்குது. கண்டிப்பா இந்த மாதிரி தவறுகள் பண்ணாதீங்க. இந்த தண்ணியில எவ்வளவு பேரோ குளிக்கிறாங்க, இந்த தண்ணி குடிக்க யூஸ் பண்றாங்க. எவ்வளவோ குளங்கள்ல போய் இந்த தண்ணி நிரம்பி அங்க குளிக்கிறாங்க. இதே ஆத்திலே கொஞ்ச தூரத்துல குளிக்கிறத பார்த்தோம் ஒரு சிலரு. சோ நீங்க இதை எடுத்து வெறும் மண்ணுல வந்து புதைச்சிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப எளிமையா நீங்க இப்படி தூக்கி வீசிட்டு போயிடுறீங்க. சோ இந்த தப்புகளை பண்ணாதீங்க. கண்டிப்பா யாரா இருந்தாலும் இந்த மாதிரி தவறை பண்ணாதீங்க. ஆடு கோழி இதெல்லாம் செத்தா ஆத்துல விடுறது ரொம்ப ராங்கு. சரி, நம்ம அடுத்தது அப்படியே கிளம்பி வந்து மாம்பழத்துறையான அணை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல கடைசியா கட்டப்பட்ட ஒரு அணை அப்படின்னா இந்த மாம்பழத்துறையார் அணை தான் நினைக்கிறேன். 2007ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு 2010ல வந்து ஓபன் பண்ணாங்க மக்கள் பயன்பாட்டுக்கு. இது நிஜமா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டேமு. இந்த ஏரியால ஆல்மோஸ்ட் ஒரு 1000 ஏக்கர் பரப்பளவுக்கு விவசாயிங்க இந்த தண்ணி தான் வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி நிறைய ஒரு ஒரு 40-50 குளங்கள் நிரம்புறதும் இந்த தண்ணி தான் வந்து நம்ம கன்னியாகுமரியில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல ரொம்ப ஸ்பெஷல். இந்த இடத்துல இருந்தா ஓவர் ஃப்ளோ ஆகி பாயும் ஆக்சுவலி. தண்ணி இப்ப கம்மியா இருக்குது. சோ அடுத்தது வந்து இங்க கிட்ஸ் ஏரியா, சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி வச்சிருக்காங்க. எல்லாரும் நீங்க ஃபேமிலியா ஒரு ஈவினிங் இங்க வந்தீங்கன்னா நிஜமா பியூட்டிஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம் உங்க குழந்தைங்களோட. நம்ம வில்லுக்குறியிலே தான் இந்த இடம் அமைஞ்சிட்டு இருக்கு. நாகர்கோயில இருந்து சரியா ஒரு 7 கிலோமீட்டரும், வில்லுக்குறியில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்கு. சோ கண்டிப்பா நம்ம சரௌண்டிங்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு பெஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ட்ரி ஃபீ எதுவுமே கிடையாது, கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். ஆனா டேம்ல குளிக்கிற தவிருங்க. ஏன்னா முதலைகள் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அங்கேயே போட்டிருப்பாங்க. சோ டேம்ல குளிக்காதீங்க. வந்து இயற்கையை ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு போறது சூப்பர். அந்த பச்சை பசேல்னு அந்த மலையை பாக்குறதுக்கே வேற லெவல்ல இருக்குங்க. நீங்க வந்தாதான் அதை அனுபவிக்க முடியும் ஆக்சுவலி. சோ நம்ம ஊருக்கு பக்கத்திலே இது இருந்தது ஆக்சுவலி. ஒரு 5 கிலோமீட்டர் தான் இங்க இருந்தா நம்ம வீடு. சோ நம்ம அங்க இருந்து கிளம்பி வந்துட்டோம். பெங்களூர்ல இருந்துட்டு இங்க வந்து இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமா ஒரு தனி ஃபீல் இருக்கும். ஏன்னா இந்த இயற்கையெல்லாம் வந்து நம்ம பெங்களூர்ல இந்த அளவுக்கு ரசிக்க முடியாது. நம்ம ஊருக்கு வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி கிடைக்கும். அந்த டிராபிக் கன்ஜெஷனுக்குள்ள நம்ம ஆபீஸ் டே லைஃப் போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அனுபவம், கண்டிப்பா ஒரு பிரேக் அப்படின்றது தேவை. சோ அதனாலதான் நம்ம கொஞ்சம் நிறைய டிராவல் பண்ணோம் கன்னியாகுமரியில. சோ நிறைய இடங்கள் டே 2ல இதுதான், இந்த இடமும் ரொம்ப பிரதான இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த இயற்கையா இருக்கும் இந்த இடம். மெயினா வந்து வந்து நேச்சரை ரசிப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரி ஒரு ஈவினிங்கா ஃபேமிலியா ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஸ்பாட். ஒரு பியூட்டிஃபுல்லான டேமும் கூட ஆக்சுவலி இது. சோ இங்க எல்லாம் நம்ம சுத்தி பார்த்தோம். பார்த்துட்டு நம்ம அடுத்தது இங்க இருந்து கிளம்பியாச்சு. அடுத்த இடம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இதான் நம்ம டே 2ல லாஸ்ட் பிளேஸ். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இந்த மலையை தான் நம்ம ட்ரக் பண்ண போறோம். ஆல்மோஸ்ட் இங்க வரும்போதே ஒரு 4:30 4:40 ஆயிடுச்சு. ஒருத்தவங்க சொன்னாங்க 2 hours நம்ம இந்த மேல போறதுக்கே ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க கீழே கேட்கும்போது. இருந்தாலும் நம்ம விடவே மாட்டோம். சோ இது வந்து ஆனைக்கல் மலை. ஒரு கேவ் டெம்பிள் தான். ஒரு ஐயப்பன் சாஸ்தா டெம்பிள் சொல்லுவாங்க. அங்க ஒரு கேவுக்குள்ள ஐயப்பன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதுவும் பாத்தீங்கன்னா பார்வதிபுரம், நாகர்கோயில இருந்து ஒரு 7 கிலோமீட்டர்லயும், பார்வதிபுரத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிட்டு இருக்கு இந்த கோயில். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ் எல்லாம் கிடையாது ஆக்சுவலி. ஆனா இப்போ நீங்க போனீங்கன்னா தெரியும், கன்னியாகுமரியில இருந்து நிறைய பேருக்கு இந்த இடமும் தெரியல. ஆனா நிறைய பேருக்கு
சொட்டு சொட்டு நீர் ஊற்று முருகன் ஐயப்பன் டெம்பிள் ஏதோ சொன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கு. அது நம்ம மேல போயிட்டே பார்க்கலாம். போற பாதை எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே நடந்து போற மாதிரிதான் இருக்கும். யார் வேணாலும் போகலாம், ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா குரூப் ஆஃப் பீப்புளா போனீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஏன்னா இதுவும் ஒரு ஃபாரஸ்ட் தான். பட் அனிமல்ஸ் மூவ்மெண்ட் எல்லாம் பெருசா இல்லாத ஒரு இடம். மலை சுத்தி பாத்தீங்கன்னா இயற்கை வளங்கள் தான் இருக்கும். பனை மரங்கள் இது அப்புறம் வந்து மாமரங்கள் எல்லாமே வந்து நீங்க அக்சஸ் பண்ணலாம் போற பாதையில. இந்த இடத்த பார்த்தாலே தெரியும் எவ்வளவு இயற்கையா சூப்பரா இருக்குன்னு பாருங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா யார் வேணாலும் போகலாம். அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பிளேஸ் ஆக்சுவலி. நமக்கு தெரிஞ்ச அளவுல வந்து நம்ம 2 பேர் தான் போயிருந்தோம். பெருசா எதுவும் இல்லை. ஆனா டைமிங் அப்படின்றதுதான் ஒண்ணு முக்கியமா இருந்தது. ஏன்னா நம்ம டார்க் ஆகிறதுக்கு முன்னாடி கீழே வரணும் அப்படின்ற ஒரு எய்ம்ல தான் நம்ம வந்து நான் ஸ்டாப்பா பயணிச்சோம். முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா பயணிச்சோம் ஆக்சுவலி. இந்த இடத்த நம்ம அடைஞ்சு நீங்க ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கேவ் இருக்கும். ஒரு பிரம்மாண்டமான கேவ் ஆக்சுவலி. ஆனா நம்ம அந்த இடத்துக்கு போறதுக்கெல்லாம் டைம் இல்ல. சோ நம்ம கோயில் போயிடலாம் அப்படின்ற ஒரு எய்ம்ல போனோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா இந்த இடத்துக்கு போனோம்னா இந்த கேவ் எல்லாம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத நம்ம முழுசா பார்த்து போடுவோம். இந்த கேவுக்கு மேலதான் இந்த கேவுக்கு மேலதான் அந்த ஐயப்பன் சந்நிதி இருக்கு. சோ நம்ம இப்ப மேல வந்துட்டோம் ஆக்சுவலி. மேல பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இதுல ஒரு கேவுக்குள்ள பாறைக்குள்ளதான் ஐயப்பனோட சந்நிதி அப்படின்றத அமைச்சிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு பிளேஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வருடம் முழுக்கவும் ஒரு நீரூற்று அப்படின்றது வந்து தண்ணி வந்து முருகனோட ஐயப்பனோட தலையில விழுந்துட்டே இருக்குமாமா. அதான் இந்த இடத்துக்கு ஸ்பெஷலு. சோ அதான் அந்த ஐயப்பனோட பவர் அப்படின்னு சொல்லலாம். சோ எல்லாரும் இங்க நிறைய பேர் வருவாங்க ஊர்ல உள்ளவங்க. ஆனா வெளியே இருந்து வராங்க யாருக்குமே இந்த இடம் தெரியாது. சோ நம்ம உள்ள சந்நிதி போயிட்டோம். ஐயப்பன் பாத்தீங்கன்னா தெரியும். சூப்பரா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த இடங்கள கண்டிப்பா வந்து இன்னும் ஃபேமஸ் பண்ணி நிறைய பேர் வரணும். அதான் முக்கியம். ஏன்னா இந்த இடங்கள் வந்து ஹிடன் ஸ்பாட்டாவே விடக்கூடாது. ஏன்னா வரும் காலங்கள்ல என்ன மாதிரி இது வந்து ஆக்சஸ் பேன் பண்றோம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. இதெல்லாம் இந்த இந்த இது வந்து முழுக்க முழுக்க ஒரு காட்டு பகுதியா இருந்த இடம். இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே திருவிதாங்கூடு திருவாங்கூர் ஆட்சி காலத்துக்கு உட்பட்ட பகுதி தான். எல்லாம் கேரள சேர மன்னர்கள் தான் இந்த இடத்த ஆழ்ந்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய வரலாறே இருக்கு. நம்ம இந்த வீடியோ முழுக்க போட்டிருக்கோம் லாங் வீடியோ வாட்டு. கண்டிப்பா பார்க்கலன்னா அந்த தனி வீடியோ போய் பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும். இந்த இடம் இன்னும் சூப்பர் பிளேஸ். இயற்கை லவர்ஸுக்கு பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம போயிருந்த டைமும் அப்படிதான். ஆனா நம்ம போய் வரும்போது டார்க் ஆயிடுச்சு ஆக்சுவலி. சோ அது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நம்ம போன டைம்ல இருந்து கீழே இறங்கி வர்றதுக்குள்ள இருட்டிடுச்சு. சோ இருந்தாலும் நம்ம டார்ச் வச்சு அடிச்சு கீழே இறங்கி ஒரு வழியா வந்துட்டோம். பட் இருந்தாலும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இதான் நம்மளோட டே 2ஓட லாஸ்ட் வீடியோ. ஒரு அட்வென்ச்சரா சூப்பரா இருந்தது. நிஜமா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டே 2ல நம்ம எந்தெந்த இடங்கள் போனோம் அப்படின்றத நம்ம முழுக்க போட்டிருக்கோம். சோ நீங்க எந்த இடங்களுக்கு எல்லாம் பயணிச்சிருக்கீங்களா அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் கன்னியாகுமரி யார் யார் போறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ சூப்பர் பயனுள்ள ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்றோம். அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வருது. டே 3, டே 4, டே 5 எல்லாம். ஸோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்து விடுங்க. தேங்க்யூ.